ஒரு பொது சமூகத்துக்கு வர்றோம், பொது சமூகத்துக்காக சேவையாற்ற வருகிறோம். நான் 200 கோடி ரூபாயை விட்டுவிட்டு 500 கோடி ரூபாயை வருடக்கணக்கத்துக்கு விட்டுவிட்டு நான் அரசியல் களத்துக்குள்ள மக்களுக்காக சேவையாற்ற வருகிறேன் என்றால், மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தி அது மீடியாவினுடைய சக்தி. அதன் மூலியமாக பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வேண்டியது. எல்லா மீடியாவும் நான் எதிர்பார்க்கிற மாதிரி கிடையாது அப்படின்னு நிதர்சனமான உண்மை. ஆனால் அட்லீஸ்ட் நீங்கள் மீடியா முன்னாடி வர வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம். ஏன்னா அவர்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நீங்கள் பதிலளிக்கக்கூடியது உங்களுடைய திறமை அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்குதா அப்படிங்கிறத மக்கள் எடை போடுறதுக்குரிய மிக முக்கியமான டூல் சாதனம் மீடியா தான். ஆனால் அந்த மீடியாவை நீங்கள் மறுதளித்து கொண்டே இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 2 வருஷமாக நீங்கள் தள்ளி கொண்டு போயிட்டீங்க. ஆனால் கருத்துக்களை வெளியில கொண்டு வரணும் இல்லையா? உங்களுக்கான மக்களுக்கான இன்றைக்கு தமிழக மக்களுக்கு நீங்கள் சேவையாற்ற வந்திருக்கிறீங்கன்னா, தமிழக மக்களுக்கு நேர் எதிராக நின்று அரசியல் பேசக்கூடிய உங்களுடைய கொள்கை எதிரின்னு நீங்க அடையாளப்படுத்தி இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரக்கூடிய பல்வேறு திட்டங்களுக்கு நேர் எதிராக தமிழ் சமூகம் நிற்கிறது. அப்போ அந்த தமிழ் சமூகத்துக்கு நேர் எதிராக நிற்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து நீங்கள் எந்த தருணத்திலையும் கேள்வி கேட்டது மாதிரி பொத்தாம்பதவாக தடவி கொண்டு செல்வது மாதிரி தான் இருக்குது.